இருக்கின்ற என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என் கிராமத்து மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் எனது பாடசாலை பருவத்திலும் கல்லூரி ஆசிரியராக இருந்த காலத்திலும் எனது மாலை நேரத்தை விளையாட்டு மைதானத்தில் செலவு செய்தமையினால் இன்று அது ஒரு முதலீடாக இன்று நான் இந்த லண்டன் மாநகரில் இருப்பதை எட்டு பெருமாள் அடைகின்றேன். அன்று என் கல்லூரியில் என் மாணவர்களாக இருந்தவர்கள் இன்றும் இன்று புதைபந்தாட்ட நிகழ்வில் பங்கு கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு திருமண விருந்தினராக எனது ஆசானும் கார்னர் மக்களின் நன் மதிப்பதை பெற்றவரும் கார்னர் விளையாட்டுத் துறையில் 25 ஆண்டு காலமாக தனது உழைப்பினை செலவிட்டவருமான திருவாளர் சோமாஸ்கந்தன் அவர்களை சபையினர் திருமண விருந்தினராக அழைத்த பொழுது அவரை இங்கு அனுப்பி வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நான் ஈடுபட்டிருந்த பொழுதிலும் இறுதி நேரத்தில் அவரது சுகவீனம் காரணமாக அவர் இங்கு வருகை பெற முடியவில்லை. அவர் இங்கு வருகை பெறாவிட்டாலும் கூட இன்று காரணங்களில் விளையாட்டுத் துறையிலும் விஞ்ஞான கல்வியிலும் பல மாணவர்கள் முன்னிலையில் நிற்பதற்கு திரு சோமாஸ்கந்தன் ஆசிரியர் அவருடைய பங்களிப்பு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே அவருடைய சேவை கௌரவிப்பதற்காகவும் இப்பொழுது பஞ்சாயத்திலுள்ள ஆசிரியர்களுடைய சேவையை ஊக்குவிப்பதற்குமாக நாங்கள் அவர்களை இங்கே அழைத்திருந்தோம். அவர் விருது பெறவில்லை. நான் செல்வதை என்று சொன்ன பிறகு தனது மேல் ஆசிரியர்களை தெரிவிக்குமாறு என்றும் தெரிவித்திருந்தார். இன்று நான் இங்கு காணுகின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது 1990களுக்கு முன்னர் பாரதிபலம் நல்லியக்க சபையில் திருவாளர் பத்மநாபன் இவ்வாறு எங்களுடைய சித்திரை வல்லப்பிறப்பில் விளையாட்டுப் போட்டிகளை எவ்வாறு திறம்பட ஒழுங்குபடுத்தி கார்னர் மக்கள் அனைவரையும் தங்களுடைய சித்திரை வல்லப்பிறப்பை புதுநலமாக கொண்டாடுவதற்கு நீச்சல் போட்டியில் இருந்து பெரு விளையாட்டுகள் வரையும் ஒரு தன்மனாக நடத்திய ஒரு நிகழ்வுதான் எனக்கு இங்கு நினைவிக்கப்படுகின்றது. எனவே இன்றும் கார்நகரில் விளையாட்டு நடந்திருந்தாலும் கூட அதனுடைய சிறப்பம்சத்தை நாங்கள் காண முடியவில்லை. கார்நகரினுடைய விளையாட்டுக்கு அதனுடைய வரலாறை பற்றி நான் ஒரு கட்டுரை வரைந்திருந்தேன். கனடா கலாச்சார மன்றம் வெளியிட்டிருந்த காரை ஒளியிலும் வந்திருந்தது. காரை நியூஸ் நுட்பமிடம் இந்த கட்டுரை வெளிவந்திருந்தது. நாங்கள் விளையாட்டுத் துறையிலும் பல சாதனைகளை படைத்திருக்கின்றோம். கார்னர் இந்து கல்லூரி மாணவர்கள் அகில இலங்கை நீதி வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். திருவாளர் ரெட்டகோபால் என்கின்ற புதுரோட்டில் இருந்த ஒரு வீரர் சென்னைக்கு சென்ற யாழ்ப்பாண அணியின் தலைவராக வந்திருக்கின்றார். யாழ்ப்பாண இந்து கல்லூரி, யாழ்ப்பாண மத்திய கல்லூரி விளையாட்டு அணிகளின் விளையாட்டு வீரராக இருந்திருக்கின்றார். 1945ஆம் ஆண்டு அளவில் அவர் யாழ்ப்பாணத்தில் சிறந்த உதைபந்தாட்ட வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அண்மை காலத்தில் களபூமியைச் சேர்ந்த கந்தையா கமலேந்திரன் என்பவர் இலங்கை பாடசாலை சங்கங்களின் உதைபந்தாட்ட குழுவில் இடம்பெற்று பல வெளிநாட்டு சுற்றுப்பிரயாணங்களையும் சென்றிருக்கின்றார். எனவே கார்நகர் மக்கள் விளையாட்டுத் துறையிலும் சளைத்தவர்கள் அல்ல. அதே போன்று இன்றும் இந்த சிறார்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை லண்டன் காரை நலன்புரி சங்கத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு முதலாவது அம்சமாக இருக்கின்றபடியினால் தொடர்ந்து வரும் காலங்களில் இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களும் தங்கள் சிறார்கள் எதிர்காலத்தில் செல்ல பிராணிகளுடன் தங்களுடைய பொழுதனை போக்காமல்
மனிதர்கள் உறவுகளை விட்டுக் கொள்வதற்காக இந்த மக்களுடன் சேர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த குழந்தைகளுக்கு இன்று இருக்கிற பெரியவர்கள் வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதே நேரத்தில் லண்டன் காரை நலன்புரி சங்கம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை நீங்கள் எல்லோரும் கேட்பீர்கள். இன்று கார்நகரில் மக்கள் வாழ்வதற்கு லைஃப் வேர், அதாவது இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நீர் என்கின்ற அம்சத்தை இந்த லண்டன் காரை நலன்புரி சங்கத்தினுடைய தண்ணீர் தாங்கிதான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இங்கிருந்தால் உங்கள் தாயகத்தில் இருக்கின்ற உறவுகள் மேல் பெற்றிருக்கின்ற அன்பினாலும் பாசத்தினாலும் பிணைப்பினாலும் அந்த பேருதவியை செய்து 10,000 மக்கள் இருக்கின்ற அந்த மக்களுக்கு லண்டனில் இருந்து வருடம் இருக்கின்ற திருவான நடராஜா அவர்களின் வழிகாட்டலின் பேரில் இன்று வரை அந்த தண்ணீர் விநியோகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தாயகத்தில் இருக்கின்ற உறவுகள் நிலைமை வாழ வேண்டுமாக இருந்தால் இங்கிருந்த மக்கள் அனைவரும் இந்த நலன்புரி சங்கங்களுடைய கரங்களை பயன்படுத்த வேண்டும். அதேபோல் கனடா கலாச்சார மன்றம் ஒரு ஆண்டு 5 வகுப்புக்கு புலமை பரிசுகளுக்கான முன்னோடி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. 1990 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் கண்டத்திற்கு கல்வி கூட்டத்துடன் இருக்கின்ற பொழுது கண்டத்திற்கு கல்வி கூட்டத்தில் 25 மாணவர்கள் சித்தி பெற்றிருப்பார்களா இருந்தால் 12 மாணவர்கள் காரணவர்களே சித்தி பெற்றார்கள். அதற்கு காரணம் பாரதிய நல்லியக்க சபையின் செயலாளர் திருவாளர் சத்யநாராயணன் அவர்கள் அந்த காலங்களில் முன்னோடி பரீட்சைகளை நடத்தியவர்கள். அந்த வழியில் இன்றைக்கு கனடா கலாச்சார மன்றத்தினர் காரணங்கள் ஒரு பரீட்சையையும் வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை 20 வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. சென்ற ஆண்டு 19 மாணவர்கள் தீவு பகுதியிலேயே ஒரு கல்வி கூட்டத்தில் அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் காரணங்கள் சிக்கி பெற்றிருக்கின்றார்கள். தீவு பகுதியிலே காரணர் மாணவன் முதல்நிலை அடைந்திருக்கின்றார். அதேபோல் பிரான்ஸ் காரை நலன்புரி சங்கத்தினர் காரணர்கள் பணியாற்றுகின்ற பாலியல் பாடசாலைகளுக்குரிய ஆசிரியர்களுக்குரிய வேதனத்தை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டினரும் தங்களாலான உதவிகளை செய்கின்றார்கள். எனவே இங்கிருக்கின்ற மக்கள் பெருமனோடு படைத்து உங்கள் நாடுகளில் இயங்குகின்ற எங்களுடைய கிராம ஆதரவுகளை பயன்படுத்தி நீங்களும் நல்வாழ்வு பெற்று உங்கள் தாய மக்களும் நல்வாழ்வு பெற உதவ வேண்டும் என்று உங்களை நான் விண்ணப்பம் செய்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சதாசிவம் அவர்களே. இங்கே நான் முன்னர் குறிப்பிட்டது போல் தங்களது விசேட அழைப்பை ஏற்று இங்கே வரவேந்திருக்கும் எங்கள் அயலூரைச் சேர்ந்த புங்குடியூர் நலன்புரி சங்கத்தின் தலைவரும் நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கும் GTVயின் பொறுப்பாளருமான திரு கருணலிங்கம் அண்ணா அவர்களை தயவு செய்து இங்கே வருமாறு அழைக்கின்றேன். அத்துடன் எங்களது ஊடகவியலாளர் திரு குடியரசு தியானந்தா அவர்களையும் அவருடன் வருமாறு தயவு செய்து இங்கே அழைக்கின்றேன். அடுத்ததாக இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று ஒரு ஆன்மீக துறையிலே மிகவும் ஜோகா, நான் விளையாட்டை குறிப்பிட்டது கூட ஜோகா எவ்வளவு உடற்பயிற்சி, இந்த விளையாட்டும் அப்படித்தான் உடற்பயிற்சி. அதனால் தான் நாங்கள் இங்கே எங்கள் ஜோகி ராம்சுந்தர் அவர்களை அழைத்திருந்தோம். ஒரு எங்களுடன் கூடிய ஒரு ஜோகா உடற்பயிற்சியை நாங்கள் இங்கே செய்யலாம் என்று இருந்திருந்தோம். காரணம் நேரம் கருதி அது முடியவில்லை. அவரை